அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பாசத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு தாபத்துல் அர்ல் என்ற ஒரு தலைப்பின் கீழே ஒரு அதிசய மிருகத்தை பத்தி பார்க்க போறோம். இது கியாமத்தினால எப்ப நிகழ்தோ அப்பதான் இந்த மிருகம், ஒரு அதிசய மிருகம் உலகத்துல வரும். தாபத்துல் அர்ல் அப்படின்னு சொன்னாக்க பூமியிலேருந்து தோன்றக்கூடிய உயிரினம் என்பதாக இந்த தாபத்துல் அர்ல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். ஆனா அல்லாஹ் தாலா ஒரு இடத்துல தாபத்துல் என்ற வார்த்தையை பயன்படுத்தி கரையான இறைவன் குறிப்பிடுறான். அதை பத்தி முதல் ஆயத்தை படிச்சுட்டு அப்புறம் அந்த தாபத்துல் அர்ல் அப்படின்னு சொன்னாக்க அசலான தாபத்துல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். வாங்க தலைப்புக்குள்ள போலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தாபத்துல் அர்ல் சுலைமான் நபி அவர்களின் ஊன்றுகோலை கரையான் தின்றுவிட்டதன் காரணமாக அவர்கள் கீழே விழுந்ததை பற்றி இறைவன் குறிப்பிடும் பொழுது, ஃபலம்மா கலைனா அலைஹில் மூத்த மா தல்லஹும் அலா மூத்திஹி இல்லா தாபத்துல் அர்லி தஅக்குலு மின் சஅத்தஹு ஃபலம்மா ஹர்ரத பையனத்தில் ஜின்னு அல்லவ் கானு யஅலமுனல் கைப மா லபிசு ஃபி அதாபில் முஹீன். இந்த ஆயத்துடைய அர்த்தம் எனவே அவர் மீது மரணத்தை நாம் விதியாக்கிய பொழுது அவருடைய கைத்தடியை தின்று கொண்டிருந்த கரையானை தவிர வேறு எதுவும் அவருடைய மரணத்தை பற்றி ஜின்களாகிய அவற்றிற்கு அறிவிக்கவில்லை. எனவே அவர் கீழே விழுந்த பொழுது மறைவானவற்றை நிச்சயமாக நாம் அறிந்திருந்தால் இழிவான இந்த வேதனையில் தாங்கள் தரிபட்டிருக்க வேண்டியதில்லை என்று ஜின்கள் தெரிந்து கொண்டன. அதாவது ஜின்கள் தன்னுடைய இழிவான நிலைமையை பத்தி கவலைப்படுது. சுலைமான் நபியை ஒரு கட்டடத்தை கட்ட சொல்றாங்க. அது ஜின்கள் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கு. பிறகு அந்த உட்கார்ந்த நிலையிலேயே தனது ஊன்றுகோலை பிடிச்ச வண்ணமாகவே சுலைமான் நபி மூத்தா போயிடுறாங்க. ஜின்கள்லாம் சரி சுலைமான் நபி நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டே இருக்கு. பிறகு ரொம்ப நாள் ஆனவொன்னே அவருடைய கைத்தடியை சுலைமான் நபி பிடிச்சிட்டு தாங்களா பிடிச்சி இந்த கைத்தடியை கரையான் அரிச்சோன்னு சுலைமான் நபி அப்படியே சரிஞ்சு கீழே விழுறாங்க. அப்ப ஜின்கள்லாம் சொல்லுது நமக்கு இந்த மறைவான விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா நம்ம இந்த கட்டடங்கள் இந்த கட்டக்கூடிய நேரத்தை நம்ம கட்டாம இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்கள்லாம் கவலைப்பட்டதாக இறைவன் இந்த இடத்துல கூறி கட்டுறான். இப்ப வாங்க தாபத்துல் அர்ல் அப்படின்னு சொன்னாக்க அசலான தாபத்துல் அர்ல பத்தி பார்ப்போம். உலக முடிவு நாளுக்கு முன் ஏற்படும் அற்புத நிகழ்ச்சியில் பூமியிலிருந்து தாபத்துல் அர்ல் வெளிப்படுவதும் ஒன்றாகும். இது ஒரு பிராணி என்று கூறப்படுகிறது. இதை பற்றி இறைவன் தன்னுடைய திருமறையில் வைதா வகால் கவுலு அலைஹிம் அஹ்ரஜினா லஹுமுல் தாபத்தின் மினல் அர்லி துகல்லிமுஹும் அன்னன் நாச கானு பி ஆயாத்தினா லா யுகினூன். அவர்கள் மீது வேதனையுடைய வாக்கு ஏற்பட்டுவிட்டால் அவர்களுக்காக ஒரு மிருகத்தை பூமியிலிருந்து நாம் வெளியாக்குவோம். அது நிச்சயமாக மனிதர்கள் நம் வசனங்களின் மீது உறுதி கொள்ளவில்லை என்று அவரிடம் பேசும். அவர்களுக்காக பூமியிலிருந்து ஒரு மிருகத்தை வெளிப்படுத்துவோம். நிச்சயமாக மனிதர்கள் நம்முடைய வசனங்களை உறுதி கொள்ளாமல் இருந்தார்கள் என்று அது அவர்களிடம் பேசும் என்று இறைவன் கூறுகிறான். இதை பற்றி அன்னம்சாசம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, உலக முடிவு நாளின் அடையாளங்களில் முந்தியது கதிரவன் தான் அடையும் இடத்திலிருந்து உதயமாவதும் மக்கள் மீது லுகா வேளையில் காலை 10 மணி அளவில் தாபத்துல் அர்ல் வெளிப்படுவதுமாகும். இந்த இரண்டில் எது முந்திவிடுகிறதோ அதனை அடுத்து மற்றதை வெளிப்படுத்திவிடும் என்று அன்னம்சாசம் அவர்கள் கூறியுள்ளனர். உலக முடிவு நாள் பற்றிய அடையாளங்களில் விண்ணில் நிகழக்கூடியவற்றில் முதலாவது கதிரவன் மேற்கு திசையில் உதயமாவதும் மண்ணில் நிகழக்கூடியவற்றில் முதலாவது தாபத்துல் அர்லே தோன்றுவதுமாகும் என்று கூறப்படுகிறது. ஈசா நபி அவர்களும் முஸ்லிம்களும் காபாவை தவாப் செய்து கொண்டிருக்கும் பொழுது நிலநடுக்கம் ஏற்படும். அப்பொழுது சஃபா மருவாக்கிடையில் செய்யும் இடத்தை சேர்ந்த பகுதியில் பூமி பிளக்கும். அதிலிருந்து இப்பிராணி வெளியேறும். இது பூமியிலிருந்து வெளியேற 3 நாட்களாகும். இதனை மக்களில் ஒரு கூட்டத்தினர் பார்த்து கொண்டு நிற்பர். மற்றொரு கூட்டத்தினர் வணக்கத்தில்
ஈடுபட்டு கொண்டிருப்பர். இம்மிருகம் 60 முழ முள்ளதாக இருக்கும். இதனுடைய தலை வானை உராயும். இதனுடைய முகம் மனித முகம் போன்றிருக்கும். இதனை எவரும் பிடிக்கவோ இதனிடமிருந்து எவரும் தப்பவோ இயலாது. இது இறை நம்பிக்கையாளர்களின் நெற்றியில் தன் கையிலுள்ள மூசா நபி அவர்களின் அசாவால் இவர் முஃமின் என்று எழுதும். அதாவது இந்த மூசா நபியுடைய அசா வந்து எப்படி கிடைக்குன்னு சொன்னாக்க இந்த அசா வச்சுதான் மூசா நபி வந்து பல அற்புதங்களை செஞ்சிருக்காங்க. அந்த நம்ம சம்பவங்களை கேள்விப்பட்டிருப்போம்ல, தனது அசாவை போட்டோன்னா அது பாம்பாக ஆகியது என்பதாக நம்ம சம்பவம்லாம் கேள்விப்பட்டோம்ல மூசா நபியுடைய அசாவை பத்தி. அதுதான் இங்க சொல்லப்படுது. இன்ஷால்லா வந்து அல்லாஹ் நாடினா நாளைக்கு வந்து இந்த அசாவை பத்தி, மூசா நபியோடைய அந்த ஊண்டுகோலை பத்தி இன்ஷால்லா பார்ப்போம். நம்ம முஃமின் என்று எழுதும் அந்த மூசா நபியுடைய அந்த கைத்தறி வச்சுதான் வந்து இந்த தாபத்துல் அல் என்ற மிருகம் வந்து இவர் முஃமின் என்று எழுதும். இறை மறுப்பாளரின் புருவ மத்தியில் சுலைமான் நபி அவர்களின் முத்திரையால் இவர் காஃபிர் என்று எழுதி முத்திரையிடும். இந்த சுலைமான் நபியுடைய மோதிரம் வந்து அந்த மோதிரத்தால் செய்யப்பட்ட அந்த முத்திரை இருக்குல்ல, அதை வந்து என்ன செய்யணும்னாக்கா வந்து அந்த காஃபிர்களுடைய அந்த வந்து புருவத்துக்கு மத்தியில வந்து இவர் காஃபிர் என்பதாக வந்து இது எழுதும். எப்படி இந்த சுலைமான் நபியுடைய மோதிரம் அப்படின்னு சொன்னாக்கா வந்து சுலைமான் நபியுடைய மோதிரம் ஒரு டயத்துல காணா போச்சு. பிறகு வந்து அந்த மோதிரம் வந்து சுலைமான் நபி கிடைக்கவே இல்லை. அதுதான் இந்த இடத்துல கூறப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். எனவே வந்து நல்ல விஷயங்களை கேட்டு நல்லன்படி செயல்படக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தல்வான். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.